வணக்கம். இந்த பதிவில் நம்ம தொகைநிலை தொடர்கள் தொடர்பான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். தொகை மொத்தம் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்களேன், உண்மை தொகை, வேற்றுமை தொகை, அன்மொழி தொகை, பண்பு தொகை, உவமை தொகை மற்றும் வினைத்தொகை அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். வினைத்தொகை அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வரக்கூடியது வினைத்தொகை. இப்போ அலைகடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அலைகடல் இந்த சொல் அலையும் கடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல் அப்படின்னு சொல்லி 3 காலத்துக்கும் வரக்கூடியது. அதுதான் வினைத்தொகை. உண்மை தொகை அப்படின்னா என்னன்னு சார் கேட்டிங்கன்னா, 2 சொற்களுக்கு இடையில அப்படின்ற சொல் மறைந்து வருதல் உண்மை தொகை. இங்க பாருங்க, தாய் சேய், அப்ப தாயும் சேயும் அப்படின்னு சொன்னா தான் அது விரித்து சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல அப்படின்ற சொல் மறைந்து வந்திருக்கனால அது என்னது, உண்மை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற்றுமை உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் மறைந்து வருதல், தொக்கி வருதல் என்னது, வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்பு தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது நிலைமொழியில பண்பு பெயரும் மைவிகுதி பெற்று அதை அடுத்து ஒரு பெயர் சொல் வரக்கூடியதை பண்பு தொகை அப்படின்வாங்க. பண்பை உணர்த்தக்கூடியதாக வரக்கூடியது பண்பு தொகை. உவமை தொகை அப்படின்னா என்னன்னு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உவம உறுப்புகள் மறைந்து வருதலை உவமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற 5 தொகைகளிலும் அல்லாமல் வரக்கூடியது அன்மொழி தொகை அப்படின்வாங்க. அன்மொழி தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை குறிப்பிடும் பொழுது அவர் அணிஞ்சிருந்த சட்டையவோ, அவர் வச்சிருக்க ஒரு பொருளையோ, அந்த கைத்தடி வைத்திருப்பவர், இல்ல வளையல் அணிந்திருப்பவர், பெரிய மீசை வைத்திருப்பவர், சிவப்பு சட்டை அணிந்திருப்பவர் அப்படின்ற மாதிரி பொருள்ல வரக்கூடியது. சிவப்பு சட்டை அணிந்தவர் வந்தார், முறுக்கு மீசை வைத்திருப்பவர் சிரித்தார், கைத்தறி வைத்திருப்பவர் நடந்தார் அப்படின்ற பொருள் வரக்கூடியதான் அன்மொழி தொகை. இப்ப நம்ம இதை வச்சு பார்ப்போம். தாயும் சேயும் மறைந்து வந்திருக்கு. அப்ப இது உண்மை தொகை, இது கரெக்ட். முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகையா வரணும், வேற்றுமை தொகை வந்திருக்கு. இரண்டாவது தவறு. அடுத்து கரும்பு தின்றான், இந்த இடத்துல கரும்பை தின்றான், ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கிறதால் இது வேற்றுமை தொகை. அப்ப 2, 3 இடம் மாறி வந்திருக்கு. அப்ப இரண்டுமே தவறு. வெண்குடை என்று சொல்ல பிரிக்கும் பொழுது வெண்மை கூட்டல் குடை, அப்ப மை விகுதி வந்திருக்கு. நிலைமொழி பண்பை குறிக்கக்கூடியதாக்கு வருமொழியில பெயர் சொல் வந்திருக்கு. இது பண்பு தொகை. அப்ப 1, 4 சரி, 2, 3 தவறு. நமக்கு கேட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான பொருத்தம் 2, 3 தான். சரிங்களா? தேங்க்யூ.